Hi, hello friends. Welcome to Roach Cars YouTube channel. Friends, இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சன்கார் பஜார் யூஸ்ட் கார் ஷோரூம் இருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டிசம்பர் மந்தில் நம்ம வந்திருக்கோம். அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மோர் தென் 8 months கழித்து நம்ம இன்றைக்கி இவங்க ஷோரூம் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி. ஓகேவா, இன்றைக்கி நம்ம இவங்க ஷோரூமை விசிட் பண்ணி இங்கே என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னால் வந்ததில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிருக்குது. இவங்க ஷோரூம் வந்து ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்ல பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்தையும் வந்து எடுத்து இன்னும் நிறைய கார்களை வந்து விட்டுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த டைம்லேயே இவங்க ஷோரூமில் வந்து 30க்கும் மேற்பட்ட கார்கள் இருந்தது, 30-40 கார்கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கார். ஓகேவா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷோரூமில் 70 கார் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. நம்மளால் எல்லா காரையுமே கவர் பண்ண முடியாது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கார் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வீடியோவை போட்டால் ரொம்பவே லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 2 பார்ட்டாக நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக வந்து 25 காரையும் ஒரு 13-12 அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் வந்து இந்த வீடியோவை 2 பார்ட்டாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அதாவது 6ஆம் தேதி இவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேற்றைக்கு ஈவான் கார்ஸுக்கு போயிருந்தோம். அது போக லாஸ்ட் வீக் வந்து நம்ம பிக் டாய்ஸ் ஷோரூமுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிக் டாய்ஸ் யூஸ்ட் கார் ஷோரூமுக்கும் நேற்றைக்கு அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம வந்து ஈவான் கார்ஸுக்கும் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இவங்ககிட்ட காசெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த 2 வீடியோலையும் மொத்தமாக நம்ம 25 கார் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான், ஹுண்டாய் கிராண்ட் i10 நியோஸ். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 44,000 44,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து இது போக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக அப் டு நவம்பர் 2025 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கம்பெனி சர்வீஸும் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான். ஸோ இது போக இந்த காரோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லுக்கு நல்லாவே இருக்குது. ரியர் சைடில் ஏசி வந்துடும். காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஹுண்டாய் கிராண்ட் i10 நியோஸ் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் வந்து 5,15,000. ஓகேவா, 5,15,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான், ஹோண்டா அமேஸ். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர்ஸ், 63,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போக இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இந்த கார் வந்து ஒரு செடன் கார். ஸோ டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். அது போக இந்த காரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் வந்துடும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, மியூசிக் பிளேயர். ஓகேவா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் வந்து டேமேஜஸ் எதுவுமே பெரிய அளவில் இல்லை, நல்லா இருக்குது. டேமேஜஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஓகேவா, ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ இதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ, டேஷ்போர்ட் வியூ, ஆல்சோ இந்த காருடைய ரியர் சைட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஹோண்டா அமேஸ் 2022 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,90,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது 6,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரைஸை கோட் பண்ணுங்கள். ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கார்ஸ், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே வந்து
எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து உங்கள் சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா 100% வரைக்கும் அவங்க ஃபினான்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இஎம்ஐ பேசிஸில் பே பண்ணால் லோக்கல் மட்டும் இல்லை, வெளியூர் ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான், மாருதி சுசுகி பலினோ. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பலினோவில் ஒரு டாப் அண்ட் மாடல் கார். அண்ட் இது போக இந்த காருடைய ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா 81,000. ஓகேவா? 81,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆகிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஓவரால் போய் பார்க்குறீங்க. இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேட்ச்பேக் கார். ஹேட்ச்பேக்லேயும் கொஞ்சம் பெரிய கார், கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டாக நம்ம வந்து இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கார் தான் இந்த கார். இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அதுபோக இந்த காருக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, மியூசிக் பிளேயர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்சிங் எல்லாமே மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல். ஓகேவா? ஸ்விட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்லேயே வந்துடும். அதுபோக காருடைய அந்த இமேஜ் எல்லாமே உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கிளியராகவே அது தெரியும். கார் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மாருதி சுசுகி பலினோ வந்து நல்ல ஒரு வேரியண்ட் தான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி பலினோ 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் வந்து 5,75,000. ஓகேவா? 5,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான், Hyundai i20. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து Hyundai i20ல வந்து அஸ்தா வேரியண்ட், அதாவது டாப் அண்ட் மாடல். ஓகேவா? ஸோ இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 81,000. ஓகேவா? 81,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஓவரால் போய் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் வந்து கிட்டத்தட்ட 60 to 70% வந்துடும். இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN12. கார் பார்த்தீங்கன்னா i20 பொறுத்த மட்டும் இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். ஆனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட்டாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு காரோட எக்ஸ்டீரியர் வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த காரோடைய வியூ பார்க்குறீங்க. இதோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துடும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த காரில் இருக்குது. அண்ட் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்குறீங்க. ஸோ மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டீரிங்கில் வந்துடும். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும். ஆல்சோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Hyundai i20 அஸ்தா வேரியண்ட் டாப் அண்ட் மாடல் 2018 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,85,000. ஓகேவா? 6,85,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6,85,000. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான். இதுவும் வந்து Hyundai i20 தான். பட் ஆனால் இது வந்து எலைட் வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 31,000. வேறு 31,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ரன் ஆகுது. ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்குது. 2019 மாடல் தான். இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த காரோட வியூ பார்க்குறீங்க. காரோட வியூ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் i20 கார் வந்து பெரிய அளவில் ரொம்பவே விரும்பப்படுற ஒரு கார். நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு கார்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துடும். ஆல்சோ வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டீரிங் வீல் வந்து அதாவது சுவிச்சஸ் வந்து மெனு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா டாப் அண்ட் மாடல் மாதிரி வராதுல்ல. பவர் ஸ்டீரிங் வந்துடும். பட் பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும். பேக் சைடில் மேனுவல் விண்டோஸ் தான். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இதில் ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட் சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். பட் ரியர் சைடில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வராது. அண்ட் மேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மேட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப் அண்ட் மாடலும் போது உங்களுக்கு வந்து ரியர் சைடில் ஏசி வரும். பட் ஆனால் இங்கே வந்து அந்த ஏசி வராது. ரீசன் பார்த்தீங்கன்னா Hyundai i20 எலைட் வேரியண்ட் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,10,000 ருபீஸ். ஓகேவா? 6,10,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரைஸை நீங்கள் வந்து கோட் பண்ணுங்கள். அது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காரும் வந்து பார்த்தீங்கன்னா Hyundai i20 தான். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அஸ்தா ஆப்ஷனல் டாப் அண்ட் மாடல் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 81,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். ஓகேவா? அது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. கார் வந்து டாப் அண்ட் மாடல் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். காரோடைய வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். 2017 மாடல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல். ஓகேவா? கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆகுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் அண்ட் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மிரர்ஸ் வந்துடும் இந்த காரில். இது அஸ்தாங்கும் போது டாப் அண்ட் மாடல் தானே, ஓகேவா? ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். ஆல்சோ வந்து ரியர் ஏசி வந்துடும். நான் இதுக்கு மேலே சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே, ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம பார்த்து அந்த 2019-18 மாடலில் பார்த்து அவ்வளோ ஃபீச்சர்ஸுமே இந்த கார்லையும் இருக்குது. இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது Hyundai i20 அஸ்தா ஆப்ஷனல் வேரியண்ட் டாப் அண்ட் மாடல் கார் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,25,000, ஓகேவா? 6,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் காரை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற காரும் இதுதான் Hyundai i20 தான். ஸோ Hyundai i20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து அஸ்தா தான். ஸோ டாப் அண்ட் மாடல் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர்ஸ், 82,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காரோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். அது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த காரோட வியூ பார்க்குறீங்க. ஸோ டாப் அண்ட் மாடல் போது நம்ம இதுக்கு மேலே பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் இந்த கார்லையும் இருக்குது. எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Hyundai i20 அஸ்தா 2000 டாப் அண்ட் மாடல் கார் 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 5,15,000, ஓகேவா? 5,15,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் வந்து பிடிச்சுன்னா இன்னும் நெகோஷியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் Renault Kwid. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டல் அந்த கார் வந்து 36,000 கிலோமீட்டர், 36,000, ஓகேவா? 36,000 36,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது. இது போக இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அது போக இந்த கார் வந்து கம்பெனி சர்வீஸாக இந்த வரைக்கும் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் அந்த காரோட வியூ பார்க்குறீங்க. கார் வந்து காரோட எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஆல்சோ டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் வந்து ஒரு 60% above 60% வந்துடும். ஆல்சோ அதோடைய காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆல்சோ வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வந்துடும். அண்ட் ஆல்சோ அதோடைய சீட்ஸ் இன்டீரியரில் மேட்சிங் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? கட் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா Kwidல வந்து RX எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லா வியூவும் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சி. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது Renault Kwid 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,30,000 ருபீஸ், 4,30,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பிடிச்சுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா Renault Kwidல ஒரு வேரியன்ட் பார்க்குறோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா Renault Kwid. இந்த காரோடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடல். இந்த காரும் பார்த்தீங்கன்னா Renault Kwidல வந்து RXT வேரியண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா Renault Kwidல தான் ஒரு வேரியன்ட் பார்க்குறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா Renault Kwid RXT வேரியண்ட். இந்த காரோடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடல். அந்த கார் வந்து இதுக்கு நம்ம பார்த்தது வந்து 2020 மாடல். இது வந்து 2021 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 24,000, ஓகேவா? 24,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது. இந்த காரோடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அது போக இந்த காருக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. காரோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் பார்க்குறீங்க, ஓகேவா? அதோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் கிட்டத்தட்ட above 70% வந்துடும். அண்ட் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். சீட் கவர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிடும் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது Renault Kwid 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,50,000 ருபீஸ், ஓகேவா? அது வந்து 4,30,000 இதுக்கு நம்ம பார்த்தது. இது 4 ஒரு 20,000 தான் வித்தியாசம், ஓகேவா? ஆனால் மாடல் பார்த்தீங்கன்னா அது 2020 மாடல், இது 2021 மாடல். கம்பேரிசன் பார்க்கும்போது அது 36,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இது 24,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா இந்த கார் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். இதுக்கு இந்த கார் விட இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஒரு Renault Kwid தான், RXT வேரியண்ட். இந்த காரோடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா
20,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா, 28,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துடும். ஆல்சோ இந்த காரோடைய இன்டீரியர் பார்க்குறீங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற பிரைஸ் வந்து 3 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. 3 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா Volkswagen Polo ஹைலைன் வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இந்த கார் இப்போ வந்து தேர்ட் ஒன்ல இருக்குது. டோட்டல் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 89,000. ஓகேவா, 89,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலர் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஓவரால் பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துடும். ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இந்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது Volkswagen Polo 2010 மாடல் தேர்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 3 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம்.